ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், எஸ் மினி ஆப்ஷன் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆல்ரெடி எம்எஸ் தோனி விளையாட வர மாட்டாரா அடுத்த சீசனுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எண்டு கார்ட்லேயும் வைக்கிறோம். ரைட். இப்போ ஆப்ஷனை பற்றி பேசுவோம். டிசம்பர் 15 மோஸ்ட்லி ஆப்ஷன் இருக்கும். அது அபுதாபியா, ஒமானா, கத்தாரா இன்னும் தெரியல. எப்படி தான் நம்ம டிவியில் பார்க்க போகிறோம், வரபடி வரட்டும். ஆனால் லிஸ்ட்டெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் கொடுத்தாகணும். நவம்பர் 15 ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட்டு. அதனால இப்போ எல்லாம் ஆளுக்கு பேப்பர் பேனை வச்சு எழுதிட்டு இருப்பாங்க ரப்பர்லாம். போகிற சீசன் போன சீசன் ஆமாம் 4 வின்னு 10 மேட்ச் தோத்துட்டாங்க. ரேங்க் நம்பர் 10th. ஸோ இந்த அளவுக்கு போர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ ஒரே டார்கெட் என்ன, கப்பு ஜெயிக்கணும். தட்டுரூவா தூக்குறோம். ஜெயிக்கணும்னா டீம் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங் டீம் வேணும். அப்போ ஆப்ஷனில் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். யாரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணு ஒரு 5 பிளேயர் சொல்லியிருக்கேன். இதே சேனல் இருக்குது. இந்த 5 பிளேயரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுங்கன்னு. தோனி விளையாடுவரா இல்லையான்னு எண்டு கார்டில் வச்சுருங்க, அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ ஒரு 3 ஆல்ரவுண்டர் சொல்ல போகிறேன். ஆல்ரவுண்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இம்பேக்ட் பிளேயர் வந்தாருன்னா அது அவங்களோட வேல்யூ கொஞ்சம் குறையுது. பட் இருந்தாலும் இம்பேக்ட் வெறும் 4 ஓவருக்கு ஃபீல்டிங் பண்ணிவிட்டு பேட்டிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸிலேருந்து ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காது. லெக்ஸ் எல்லாம் வார்ம் ஆகணும், ஓடணும், ஒடையாடணும். ஒரு பிரில்லியண்டாக 2 கேட்ச் பிடிக்கிறீங்க, பிரில்லியண்டாக ஸ்ட்ரைட் ரன் அவுட் 1 டைரக்டட் அடிக்கும் போது அதோட கான்ஃபிடன்ஸ் உங்கள் பேட்டிங்லேயும் உங்கள் பவுலிங்லேயும் தெரியும். ஆமாம், நம்ம இன்னைக்கு ரிதத்தில் இருக்கோன்னு. இம்பேக்டாக வரும்போது அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனாலே நான் எப்போதுமே சொல்லுவேன், இம்பாக்ட் பிளேயர் வைக்கிறதும் ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். ஆல்ரவுண்டரை டோட்டலாக ஈக்குவேஷன் எடுத்துறாங்க. ஆனால் போன சரி நிறைய பேர் அது கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வேலைக்கு ஆகாது, ஃபுல் பிளேயிங் லெவனோட போகணுன்னு. அப்படி பார்த்தா 3 ஆல்ரவுண்டர் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 3 ஆல்ரவுண்டரில் யாராவது ஒருத்தர் எடுக்கலாம், 3 பேரும் எடுக்கலாம். பார்ப்போம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சேர்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேத்யூ ஷாட், ஆஸ்திரேலியன். அவர் 2023 பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்டார். 117 ரன் எடுத்தார். பட் இவர் கன்சிஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் சரி, ஃப்ரான்ச்சைசிக்கும் சரி, பிக் பேஷ்லாம் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரான்ச்சைசிக்கு விளையாடுறாரு, டச்சில் இருக்காரு, ஃபார்மில் இருக்காரு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ரெகுலராக விளையாடுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி விளையாடல கேட்பீங்க. டேவிட் வார்னர், ஃபின்ச்சு, ஸ்மித்து இவங்கெல்லாம் நின்றுட்டு அடம் பிடிச்சாங்க, நான் டீம் மட்டும் போக மாட்டேன்னு. அதனால் இவருக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ அவங்களாம் போயிட்டாங்களா, அதனால் இவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது. வெரி குட் பிளேயர் ஆல்சோ. அவர் ஓப்பன் விளையாடலாம். 1 down 2 down 4 down 5 down எங்கே வேணால் அனுப்புங்க. மிஸ்டர் கன்சிஸ்டன்ட். நம்ம கேஎல் ராகுல் மாதிரின்னு வச்சுக்கலாம். எங்கே வேணால் அனுப்பலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அதை போகிறேன், பேட்டிங் போவார். அந்த மாதிரி கேலிபர் உள்ளவர். அவர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 19 T20 விளையாட்டுருக்காரு. 387 ரன், 8 விக்கெட் எடுத்திருக்காரு ஆஃப் ஸ்பின்னராக. அண்ட் எனி நம்பரில் நீங்கள் அனுப்பலாம். யூஸ்ஃபுல்லாக 2-3 ஓவர் வரை போட்டு தருவார் உங்களுக்கு தேவைப்படும் போது. யாருக்கு பதில் வரணும், ரிமூவ் கான்வே நவுத்திருங்க. எவ்வளோ நாள் தான் கான்வே வச்சுக்கிட்டு 22 பாலில் 25, 63 balls 72, 63 balls 150 அடிக்கிறாங்க. இந்த சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, இந்த புதுசாக வந்த பசங்களை, ஆரியான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்களாம். ஸோ அந்த மாதிரி கேலிபர் தான் வேணும் உங்களுக்கு பவர் பிளேயில். டிராவர்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா பாருங்கள், 6 ஓவரில் 150 அடிக்கிறாங்க. 50 ஓவரில் அடிக்க மாட்டாங்க இப்போலாம் வர. அதனால் யூ நீட் அட்டாக்கிங் ஓப்பனிங். அதில் கண்டிப்பாக இவர் ஃபிட் ஆகிடுவார். கான்வே நகர்த்துறது பெட்டர். திடீர்னு நியூசிலாந்து சீரீஸ் நடுவில் வச்சுங்க, அவர் போனாலும் போயிடுவார் கான்வே. அந்த மாதிரி வேறு இருக்குது. ஸோ ரிமூவ் கான்வே அண்ட் பிரிங் ஹிம். அப்புறம் யார், இந்தியன் ஆல்ரவுண்டர். இது நீங்கள் எப்போவுமே இது யூஸ் ஆகும், ரைட்? யார் அவர், சாரன்ஷ் ஜெயின் அப்படின்னு லேட்டஸ்ட் சென்சேஷன். அவர் தான் லெஃப்டி பேட்டிங் லெஃப்ட்லேயும் ரைட் ஆஃப் ஸ்பின் போடுறவர். அண்ட் டொமஸ்டிக் ஆல்ரவுண்டர். அவர் இன்ஃபார்ம் பிளேயர். கரண்ட்டாக நிறைய பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசனே ரஞ்சியில் அண்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 47 ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சும் 1763 ரன்னு, 200, 10 50, 188 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. அண்ட் இப்போ நடக்கிற ரஞ்சி ட்ராஃபியில் 103 நாட் அவுட் அவர் ஹையர் ஸ்கோர் அகைன்ஸ்ட் சௌராஷ்டிரா. இவர் விளையாடுறது மத்திய பிரதேஷ்காக விளையாடுறாரு. அந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் வேறு எடுத்தார், 1 for 47. டைட் bowling போடுவார். குட் லோவர் ஆர்டர் ஹிட்டர். கடைசியில் ஹிட் பண்ணக்கூடியவர், பிக் சிக்ஸஸ்லாம் அடிக்க முடியவரால். அண்ட் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இவராக தான் இருப்பார் பாருங்க, மினி ஆப்ஷன். நிறைய பேர் இவருக்கு பீட்டிங் போவாங்க. இவர் சென்ட்ரல் ஜோனுக்கு விளையாடிருக்காரு, இந்தியா ஏக்கு விளையாடிருக்காரு, மத்திய பிரதேஷ் விளையாடிருக்காரு, ஈரானி ட்ராஃபி விளையாடிருக்காரு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் விளையாடிருக்காரு. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியன் பிளேயர் வேறு. ஸோ யூ கேன் கன்சிடர் ஹிம் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர். இவர் மூணாவது யாருப்பா, ஜேசன் ஹோல்டர். ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டரும் கண்டிப்பாக தேவை. ஹார்திக் பாண்டியா மாதிரியா, அது நீங்கள் தான் சொல்லணும். மும்பையில் இருக்காரு ஹார்திக் பாண்டியா. இவர் ஜேசன் ஹோல்டரில் இவர் ஐபிஎல்லே விளையாடிருக்காரு. 46 ஐபிஎல் மேட்ச் விளையாடிருக்காரு. 259 ரன், 53 விக்கெட் எடுத்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கே இவர் ரெகுலராக விளையாடுறவர். T20 71 மேட்ச் 72 ரன்னும் 94 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் குட் வித் பேட் அண்ட் பால். பேட்டிங் நல்லா பண்ணுவார், பவுலிங் நல்லா பண்ணுவார். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேறு. லீடர்ஷிப் குவாலிட்டி வேறு இருக்குது இவர்கிட்ட. சம்டைம் தேவைப்படலாம், யூ நெவர் நோ.
அது ஒன்று. அண்ட் மிடில் ஆர்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக பிக் ஹிட்டர் வேணும். டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் போலிங்கும் வேணும். இஸ் வெரி குட். டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகட்டும், பிக் ஹிட்டர் என்ன லேட்டர் ஆர்டர் ஆகட்டும், மிடில் ஆர்டர்லையும். அப்புறம் ஏன் சார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவ்வளோ விளையாடலன்னு கேட்பீங்க. ஏன்னா எப்போதுமே ரசில் இவங்கள தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. சுனில் நாராயண் T20 சொல்கிறேன். ஸோ அதனால இவர் அவ்வளோ கன்சிடர் பண்ணல. இருந்தாலும் விளையாடிருக்காரு பாருங்கள் 81 மேட்ச்சு. அதே மாதிரி நீங்கள் சிஎஸ்கேக்கு விளையாடிருக்காரு, சொல்ல மறந்துட்டேன் நான். ஆமாம், 2013 12 வருஷம் முன்னாடி. அப்போ அவருக்கு 22 வயசு தான். இப்போ தான் அவருக்கு 35 வயசு ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 6 மேட்ச் விளையாண்டார் சிஎஸ்கேக்கு. 20 ஓவர் தான் போட்டார் மொத்தமே 6 மேட்ச்சில். 2 விக்கெட் தான் எடுத்தார். அவரை போய் இவ்வளோ கொண்டாடுற அப்படின்னு கேட்பீங்க. சொன்ன மாதிரி அவருக்கு அப்போ வயசு 22, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃபுல் 14 மேட்ச் ஏன் விளையாட வைக்கலன்னா அவர் விக்கெட் எடுக்க தெரியலன்றதுனால இல்லை. ஆல்ரெடி டீமில் டுவைன் பிராவோவும் ஆல்பி மார்க்கல் இருந்தாங்க. அவங்க 2 பேர் ரெகுலராக எல்லா மேட்ச் விளையாடும் போது இவர் எங்கே விளையாட வைக்கிறது. ஓப்பனிங்கில் அசி வருவார், மைக் அசி. ஸோ அதனால தான் ஹேடன் இவங்களாம் சுற்றிட்டு இருக்கும்போது 4 பிளேயர் தான் அலோடு. அதனால் மோஸ்ட்லி டெவன் பிராவோவும் டிஜே பிராவோ சாம்பியன் அவர் தான். அவர் ஆல்பி மார்க்கல், மோனி மார்க்கல் பிரதர். அதனால தான் இவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. அண்ட் இவர் 2013 விளையாண்டார் இல்லையா, அந்த சீசன் வந்து ஃபைனல் ஒரு விளையாடல. ஆனால் தோற்றுட்டோம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. ஆமாம், 23 ரனில் 145 என்னமோ தான் சேசிங்க ஈடன் கார்டனில். சிஎஸ்கேல எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அது மும்பை இந்தியன்ஸுக்கு. இன்சிடென்ட்லி அவங்க ஜெயிச்ச 5 ட்ராஃபியில் ரோஹித் சர்மா தான் அது கேப்டன். ரோஹித் சர்மா ஃபேன் முக்கிய ஹாப்பியாக இருப்பீங்க. வெரி குட், அவர் ஜெயிச்சது தான். ஆனால் அதில் பர்பிள் கேப்பு டிஜே பிராவோ. இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக அவர் தான் விளையாடு. 32 விக்கெட் எடுத்தார். அதனால தான் இவருக்கு வந்து சான்ஸ் அவ்வளோ கிடைக்கல அப்போது. அதுக்கப்புறம் இங்கே அங்கேன்னு அவரோட பொட்டென்ஷியல் எல்லாருமே வேஸ்ட் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். கம்ப்ளீட்டாக விளையாட வைக்கணும் அவர். பாரா இஸ் தட் குட், வெரி குட் பாலர். ஹைட் வேறு இருக்கா, எனி பிச்சு அவருங்க, ஸ்பின்னு பிச்சோ ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சோ, ஹைட் டு ஷோல்டர் பவரில் குட் லென்த்தில் பால் ரைஸ் பண்ணுவோம். ஜுக் இப்படி போவோம், ஜுக் இப்படி போவோம். குட் லென்த்தில் ரைஸ் பண்ணாருன்னா பாலை, அது ரொம்ப ரொம்ப வைட்டல். ரூம் கொடுத்தா தான் நீங்கள் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் எடுத்து கொடுத்தா தான் ஸ்கொயர் கட் அடிக்கிறது பாயிண்டில். இல்லை ஷார்ட் பிச்சு ரொம்ப ஷார்ட்டாக வந்தால் பேக் ஃபுட்டில் போய் ஹுக் பண்ணி ஃபைன் லெக்கில் 6 ஆகட்டும், ஸ்கொயர் லெக்கில் புல் பண்ணி 6லாம். இவர் அப்படில் குட் லென்த்தை ரைஸ் ஆகும்போது திடீர்னு மூக்குக்கிட்ட இப்படி வரும்போது என்ன பண்ண, ஒன்று நீங்கள் டக் பண்ணோம், இல்லை மிஸ் ஹிட் ஆகும். ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணும்போது மிஸ் ஹிட் ஆகலாம். அவரோட ஸ்பீடுக்கு அந்த ஹிட் பண்ணுறது 6 கூட போகலாம். ஃபைன் லெக்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஐபிஎல்ல உங்களுக்கு தெரியும், 65 மீட்ரு 66 மீட்டர் நானே அடிப்பேன் அங்கெல்லாம் 6. இன்டர்நேஷ்னலில் தான் உங்களுக்கு 75 மீட்டர் 70 மீட்டர் 6 கிரவுண்டு டைமென்ஷன் சொல்கிறேன் இன்னும். ஏன்னா இது மினி ஆப்ஷன். பெரிய ஆப்ஷன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ யார் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு வருஷமாக ஷைன் ஆனவங்க தான் வரப்போகிறாங்க. ப்ளஸ் மற்ற டீம்லேருந்து வேணான்னு ரிலீஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த பட்சத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய ஆல்ரவுண்டில் இப்போ கிடைக்க போதில்ல. ஸோ ஜாக் கேலிஸ் அந்த மாதிரி கேலிபரில் இப்போ வரமாட்டாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் பென் ஸ்டோக் வந்தப்போ சிஎஸ்கேல அவ்வளோ விளையாடலையா, வரும்போதே 7 மேட்ச் இன்ஜுரியோடு தான் வந்தார். இப்போ சொன்ன இன்ஜுரி 7 மேட்ச் விளையாட மாட்டாருங்க. எனவே அதெல்லாம் ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் இருக்குது ஜேசன் ஹோல்டரும், ஸ்பின் ஆல்ரவுண்டர் வித் ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரா இருக்கார். 1 டவுனில் அவர் தெரில, ரிலீஸ் லிஸ்ட்டில் பற்றி நிறைய பேசினேன் அவரை பற்றி. ஏன்னா அவரோட ஃபார்மு ரன்னிங், ஒன் டேயில் அவருக்கு சாம்பியன். 2023 வேர்ல்டு கப் நடந்ததில்ல, நிறைய ரன் அடிச்சு நோட் பண்ணது அதில் தான். ஒன் டே இன்டர்நேஷ்னலில் இங்கிலீஷ் டைம் டு செட்டில். T20 டைம் டு செட்டில்னா இல்லை, டக்குன்னு முடிஞ்சிடும் 20 ஓவர். அதனால் ரச்சின் ரவீந்திரா கூட அவங்க நகர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் சினாரியோ மேத்யூ ஷாட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதே மாதிரி சனஞ்ச் ஜெயின் போன சீசனுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன், IPL 20 நானே மறந்துட்டேன், ஒரு நேர் போட்டிருந்தார். சார் நீங்கள் சொன்னீங்க மிச்சர் ஸ்டார்க்கை கண்டிப்பாக எடுங்க, ஃபிலிப் சால்ட்டையும் எடுங்கன்னு. சிஎஸ்கே ஆப்ஷனுக்கு முன்னாடி சொன்னீங்க, மெகா ஆப்ஷனில் அவங்க எடுக்கலை. ஆனால் கப்பு ஜெயிச்ச டீமில் அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னு. மிச்சர் ஸ்டார்க்கும் ஃபிலிப் சால்ட்டும் KKRக்கு கப்பு ஜெயிச்சாங்க அந்த சீசன், ரைட்? ஸோ அதனால் ஜேசன் ஹோல்டரை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து எதாவது வந்து சொல்லுங்கள். அப்படி பார்த்தா நிறைய லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.